இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு, நம்மிடம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா? எல்லாருக்கும் கேள்வி வரலாம், என்ன இந்த கேள்வியை கேட்குறாரு? நாங்கள் தான் கோயிலுக்கு போகிறோம், நாங்கள் தான் டெய்லி ஜெபிக்கிறோம், நாங்கள் தான் கடவுளை பற்றி இயேசு பற்றி பேசுகிறோம், எங்ககிட்ட இப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்? கடவுள் மீது, அதாவது கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களா? ஏன்னா கடவுள்கிட்ட உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கையில் தாயத்து கட்ட மாட்டீங்க, இல்லை காலில் கயிறு கட்ட மாட்டீங்க, இல்லை கயிறு மந்திரித்து கைகளில் கட்ட மாட்டீர்கள், மந்திரவாதிகளிடம் செல்ல மாட்டீர்கள். இதுபோன்று இன்னும் பல அவநம்பிக்கைகளை நமக்குள் விதைத்திருக்கிறார்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இதன் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பதில்லை. ஒரு பொருளின் மீது, ஒரு மாய வித்தைக்காரன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறீர்கள். ஆனால் கடவுள் என்று ஒருவர் இந்த உலகை படைத்தவர், இந்த மனிதனை படைத்தவர், இவன் இந்த மந்திரவாதியை படைத்தவர், இந்த உலகையே உருவாக்கியவர், நம்முடைய மூளைகள் அனைத்தையும் உருவாக்கியவர். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொள்ளாமல் அவர் படைத்த படைப்புகளின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை அவநம்பிக்கையே. ஆக அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நம்முடைய நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை உடையதாக இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு குறிப்பிடுகின்றது. அதாவது 2 சகோதரிகள், மரியா, மார்த்தா, இவருடைய சகோதரன் லாசர் இறந்திருக்கின்றார். இயேசு இதை அறிந்து அவரை சந்திக்க வருகின்றார், பார்க்க வருகின்றார். அந்த நேரத்திலே மரியா இயேசுவிடம் சென்று, ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டானே என்று கேட்க, இயேசு என்ன கூறுகிறார்? மரியா, இப்போ வரைக்கும் லாசர் இறக்கவில்லை. மரியா என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, அவர் எல்லாரும் எழும்பொழுது அவனும் உயிர்த்தெழுவான் என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் இப்பொழுது இறந்து விட்டானே. அதற்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. ஆக ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பவர்கள் எப்பொழுதும் உயிர்த்தெழுந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய உடல்தான் மரித்திருக்கிறதை ஒழிய அவருடைய ஆன்மா உயிர்த்த ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கின்றார், நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும். ஆக நம்பிக்கை கொண்டவர்கள் இறப்பினும் வாழ்வான். நாம் ஒரு மனிதன் இந்த உலகை விட்டு செல்கின்ற பொழுது இறந்து விட்டான் என்று சொல்லுகின்றோம். நான் என்ன சொல்வேன் என்றால், அவன் விண்ணகத்தில் பிறந்திருக்கின்றான் என்று சொல்லுவேன். உடல் இறந்து விட்டது, ஆனால் அவனுடைய உயிர், அதாவது ஆன்மா விண்ணகத்திலே பிறந்திருக்கின்றது. இதைத்தான் இந்த முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். எரேமியா இறைவாக்கினரிடம் ஆண்டவர் கூறுகின்றார், இடைக்கச்சையை ஒன்றை வாங்கி அதை உன்னுடைய இடையில் கட்டிக்கொள். அதன் பிறகு என்ன சொல்லுகின்றார்? அதை அவிழ்த்து ஒரு நதி ஓரத்திலே கொண்டு கொஞ்ச நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து ஒரு சில நாட்கள் கழித்து அதை போய் பார் என்று சொல்கின்ற பொழுது அங்கே நஞ்சு போயிருந்தது. அது பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தது. ஆக அந்த இடைக்கச்சை இடுப்பில் இருக்கின்ற வரை பயனுள்ள விதமாக இருந்தது. அது எப்பொழுது அந்த இடையை விட்டு விலகி இருந்ததோ அப்பொழுது அது பயனற்ற நிலைக்கு செல்லுகின்றது. காரணம் இதை குறிப்பிடுகின்றது என்றால், நாம் எப்பொழுது நாம் இடைக்கச்சை போன்றவர்கள். இறைவனுடைய இடுப்பில் நாம் எப்பொழுதும் ஒன்றித்து இருக்க வேண்டும், இறைவனோடு ஒன்றித்து இருக்க வேண்டும். அவருடைய உடலோடு, அவருடைய ஆன்மாவோடு, அவருடைய மனதோடு, அவருடைய சிந்தனையோடு நாம் ஒன்றித்திருக்கின்ற பொழுது நாம் இறைவனில் இணைந்திருக்கின்றோம் என்பதுதான். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், என்னிடம் விசுவாசம் கொள்கின்ற எவனும் இறப்பினும் வாழ்வான். ஆக நாம் அன்புக்குரியவர்களே, வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகில் மட்டும் வாழ்வதற்காக அல்ல, இம்மையில் மட்டுமல்ல, மறுமையிலும் இயேசுவோடு ஒன்றித்து வாழ்வதற்காக. ஆக நம்முடைய வாழ்வு என்பது இந்த உலகோடு முடிந்து போகின்ற ஒன்று அல்ல. வாழ்வு என்பது ஒரு தொடர்கதை. அது அடுத்த உலகிலும் நமக்கு இருக்கிறது என்பதை இயேசுவின் நற்செய்தியின் வாயிலாக நமக்கு குறிப்பிடுகின்றார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்றுன்னா, இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகின் மீது உள்ள பொருட்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கைகள் விடுபட்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் இயேசுவை நம்புவோம். ஏனென்றால் அவரோடு ஒன்றித்திருக்கின்ற பொழுது நமக்கு பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. காரணம், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். இந்த ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த நாளை இறைவன் கரத்தில் ஒப்புக்கொடு ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.